இந்த வீடியோ ஒரு வீட்டு ஹால்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல கால் நடக்க முடியாத ஒரு லேடி சோஃபால உட்கார்ந்து அவங்களோட டாக்ஸ் கூட டிவி பார்த்துட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்திருந்தது. இதுல எங்கிருந்தோ சடனா அப்பியர் ஆகிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் அங்க இருக்கிற ரூமோட வால்குள்ள நுழைஞ்சு உள்ள போக ரூமுக்குள்ள இருந்து அவங்களோட டாக் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்திருந்தது. அதே சமயம் ரூமுக்குள்ள போன அந்த அமானுஷ்யமான உருவம் திரும்பவும் வெளியே வந்து மறைஞ்சு போயிருந்தது. இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த உருவத்தை கவனிக்காத அந்த லேடி அப்புறமா அவங்களோட டாக்ஸ் எல்லாம் பயந்து போயிருக்கிறத பார்த்து சிசிடிவி கேமராவை செக் பண்ண போய் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க. பிரேசில்ல நடந்ததா சொல்லப்படுற இந்த இன்சிடென்ட்ல நைட் டைம்ல ஹைவேல மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருக்கிற பைக்ல ஹெட்லைட் ஆன் ஆகாம இருக்கிறத பாக்குறாரு. இதனால அவங்களோட பைக்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லி நினைக்கிற அவரு ஹெல்ப் பண்றதுக்காக பக்கத்துல போக ட்ரை பண்ணப்பதான் அவரு வாழ்க்கையில மறக்கவே முடியாத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. முன்னாடி போற பைக்ல உட்கார்ந்திருந்த லேடி மெல்ல திரும்பி பார்க்க கிரே கலர் ஸ்கின்னோடையும் பேலான முகத்தோடையும் இருக்கிற ஒரு விகாரமான முகத்தை பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. இந்தியாவில் நடந்த இந்த இன்சிடென்ட்ல வீட்ல தனியா இருக்கிற ஒரு சின்ன பையன் மிட் நைட் 12 மணி போல வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வரத கவனிக்கிறான். உடனே வீட்டோட மொட்டை மாடிக்கு போய் அது என்ன சவுண்டுன்னு பார்க்க அப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. भाई रात के 12 बजे होली के टाइम पे नीचे देखो, उसने ऊपर देख लिया. வீட்டுக்கு வெளியே ரோட்ல பாக்குறதுக்கு நீளமான முடியோட ஒரு லேடி மாதிரி இருக்கிற ஸ்ட்ரேஞ்சான உருவம் உட்கார்ந்து தேங்காய் எலும்பிச்சம்பழத்தை வச்சு ஏதோ ஒரு வித்தியாசமான ரிச்சுவலை பண்றத பாக்குறாரு. அதே போல அந்த உருவத்துக்கு கண்ணு மூக்குன்னு எந்த ஒரு பிசிக்கல் ஃபீச்சரும் இல்லாம கை கூட நீளமா ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவத்தை அவரு செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்க அது தெரிஞ்ச மாதிரி அந்த உருவம் மேல் நோக்கி நிமிர்ந்து அவரை பார்க்க ரொம்பவே பயந்து போற அவரு உடனே வீட்டுக்குள்ள ஓடி வந்திருந்தாரு. இந்த வீடியோல ஒருத்தர் தன்னோட ஃப்ரெண்டு கூட கார்ல நைட் டைம்ல பார்க்குக்கு போயிருக்காரு. அப்போ சடனா அவரோட ஃப்ரெண்ட் தொலைஞ்சு போக அவரை தேடிக்கிட்டு போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
கீக்கி ஸ்டஃப்ங்கிற யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்ற இவரு பொதுவா லேப்டாப்ஸ், மொபைல் போன்ஸ் மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை ரிவ்யூ பண்ற வீடியோஸ் தவிர வேற எந்த வீடியோஸையுமே அவரோட சேனல்ல போஸ்ட் பண்ணதே இல்ல. ஆனா அவரு ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ அவரோட குழந்தையோட பெட்ரூம்ல செட் பண்ணியிருந்த மோஷன் டிடெக்ஷன் கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல ஏர்லி மார்னிங் 3 மணி போல அவரோட குழந்தையோட பெட்ரூம்ல ஏதோ மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி மொபைல் போனுக்கு நோட்டிபிகேஷன் வரவே அது என்னன்னு செக் பண்ணப்பதான் இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்தது. Hi guys, I don't believe in ghosts at all. I think it's absolute rubbish and all these orbs and energies and all that crap. But I was filming on the dome camera a couple of days ago, and I noticed something at the bottom of my son's bed, which I'll also include a little screenshot of it if I can with a picture, but you can just see it just there, under there, like that. Now, I thought when I got the notification that my son had got out of bed and he was facing the camera at the bottom of the bed, I thought that was his little face. But then when you press play on the video, it flies off. See that? Let's go back. Play it again. Flies off. So I've no idea what that is. There's no wind in there or anything like that. No breeze. It's the windows are all shut. இதுல அந்த குழந்தையோட பெட் மேல பாக்குறதுக்கு மனுஷ முகம் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் தெரியறத பார்க்க முடியுது. ஆனா இதுல கிரீப்பியான விஷயம் என்னன்னா, கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் மேல் நோக்கி எழுந்து வேகமா பறந்து மறைஞ்சு போயிருந்தது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணவருக்கு பெருசா பேய் பிசாசு மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லைங்கிறதுனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இது என்னன்னு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்டிருந்தாரு. ஆனா இந்த வீடியோவை பார்த்த பலரும் அந்த அமானுஷ்யமான உருவம் கண்டிப்பா ஒரு ரியல் கோஸ்ட் தான்னு கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல டாப் பாக்ஸ்ல என்ன கலர் வரும்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.